இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு பைபிளின் சரி பண்றதுக்காக பிளம்பர் வர சொல்றாங்க. அது யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. இவர்கிட்ட பணம் இல்லாத ஒரே காரணத்துக்காக இவரை பிரேக் அப் பண்ணிட்டு வந்து புது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவர் பிளம்பரா இருக்கிறத பார்த்து இந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுகிறாள். நல்ல வேளை இவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணி இருந்தோம்னா இவனை மாதிரி நம்மளும் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட பணத்திமிர காமிக்கிறதுக்காக வீட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு அவன் கிட்ட 5000 ரூபாய் பணம் கொடுத்து இந்தா உனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ், நல்லா செலவு பண்ணணும்னு தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட குத்தி காட்டுறாள். அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நாளைக்கு நம்ம பார்ட்டிக்கு போலாமா, செம்ம ஜாலியா இருக்கும், செலவு எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரூம்ல இருக்க தன்னோட புருஷன் கிட்ட போய் நான் நாளைக்கு பார்ட்டிக்கு போலாம்னு இருக்கேன்னு சொல்றாள். உடனே அந்த பொண்ணோட புருஷன் ஓங்கி ஒரு அறை விட்டு உன்னோட இஷ்டத்துக்கு நீ செலவு பண்ணுவியா, நீயா சம்பாதிக்கிற, நான் தானே சம்பாதிக்கிறேன், பணத்தோட அருமை எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு பெல்ட் எடுத்து தன்னோட மனைவியை அடிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறார். நீ யாருடா என்ன தடுக்கிறதுக்கு, நான் என்னோட பொண்டாட்டியை எப்படி வேணாலும் போட்டு அடிப்பேன், வெளியே போடான்னு சொல்லி அவரை துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட பொண்டாட்டி கிட்ட என்ன கேட்காம ஏதாவது செலவு பண்ணினா உன்னை பிச்சிருவன்னு சொல்லிட்டு அங்க இருந்தது போறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு எழுந்து வந்து தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கிட்ட மன்னிப்பு கேட்கிறாள். அப்போ அவரு வாழ்க்கையில பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது, நம்ம மேல அன்பு வச்சிருக்க மனிதர்களும் ரொம்ப முக்கியம், அவங்கள நம்ம என்னைக்குமே இழந்திடக் கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. பணத்தாசை பிடித்த இந்த பொண்ணுக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.